செங்கோட்டையன் அவர்கள் இப்படி பேசுகிறது அப்படிங்கிறது அது அவருடைய கருத்து. அதுக்கு பின்னாடி எந்த ஒரு சூழலும் கிடையாது அப்படின்னு ஒருத்தர் தெளிவுபடுத்தியிருக்கார். யார் அவர்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் தான். இப்போ அவரை பற்றி தான் ஐயா செங்கோட்டையன் அவர்கள் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருந்தார். டிடிவி தினகரன் அவர்கள் தாவேகாவுக்கு வர்றதா இருந்தது, ஏதோ ஒரு சூழல் காரணமாக வர முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாரா. இந்த சூழல் அப்படி சூழ்நிலை அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, இந்த சூழ்நிலை அப்படின்னா என்ன அப்படின்னா நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அதை தான் டிடிவி தினகரன் அவர்கள்ட்ட கேட்குறாங்க. சூழ்நிலை காரணமாக வராமல் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்கிறாரு, இது என்ன சூழ்நிலை அப்படின்ற மாதிரி கேட்டால் அதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர் தாவேகாவுக்கு வரணும்னு விருப்பப்பட்டார், நான் வந்துடுவேன்னு நம்பினார். என்கிட்ட பேசினப்ப நான் உண்மையிலேயே அவர்கிட்ட மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு சங்கடப்பட்டுட்டு நான் மறுப்பு தெரிவிக்கல, டைரெக்டாக இல்லை என்னால் முடியாதுன்னு சொல்லலை. நம்ம எப்படி போக முடியும்? நம்ம போக முடியாதுங்கிறத அவரை மூஞ்சிக்கு நேரம் என்னால் சொல்ல முடியல. அதனால் தெளிவாக சொல்லாதனால அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார், நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு. ஆனால் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆகிப்போச்சு. ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த சூழ்நிலை அப்படின்ற காரணத்தினாலலாம் அங்கே போகாமல் இல்லை, போக முடியாது. ரீசனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம அம்மா வளர்ந்தெடுத்த ஒரு ப்ராடக்ட். நம்ம போய்ட்டு இன்னொரு கட்சியில் கூட்டணியில் நிற்கிறது கரெக்டாக இருக்காது. நம்ம அம்மாவால் உருவாக்கப்பட்ட அதிமுக எங்கே இருக்கிறாங்களோ அவங்க கூட கூட்டணியில் இருக்கிறதா லாஜிக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு டிடிவி தினகரன் அவர்கள். அவர் நாங்கள் வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், சேரா வந்துடுவேங்கிறது அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் பேசுகிறேன். அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கு அப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேன், உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்க கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம், நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை, அதாங்க. அதனால சொல்கிறேன், சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து தான் டெல்லியிலேருந்து வந்துடுவாங்க அப்படின்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தார்ல, சில விஷயத்தை நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரா. அதை கேட்குறாங்க, அங்கே ஏதோ சொல்ல வேணான்னு பார்க்குறேன்ற மாதிரிலாம் சொல்கிறாரு. இதை பார்க்கும்போது அழுத்தத்தின் காரணமாக தான் கூட்டணியில் போய் சேர்றாங்க, என்டிஏ கூட்டணியில். நீங்கள் கூட சம் ப்ரெஷர்னால தான் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் வருதே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் கூட தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தார், ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்களை பார்த்துட்டு வந்தார். அப்போல்லாம் அவருக்கு அழுத்தம் இல்லையா? அவருக்கு இல்லாத அழுத்தம் எங்களுக்கு மட்டும், அவர் மட்டும் தாவேகளை போய் சேர்ந்தாரா? அப்போ அவருக்கு அழுத்தம் இல்லையா? அவருக்கு அழுத்தம் இல்லை, ஆனால் எங்களுக்கு மட்டும் அழுத்தம்னா எப்படி? அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் எப்படி இருக்கும்? நாங்கள் ஐம் இண்டிபெண்டன்ட் பர்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் டிடிவி தினகரன் அவர்கள். நீங்கள் அதை உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடைக்குதான்னு பார்ப்பீங்க, இடுக்கு கிடைக்குதான்னு. ஏன் அண்ணன் தான் டெல்லிக்கு பல முறை போனார், பல முறை போய் மத்திய உள்துறை அமைச்சரே போய் சந்தித்துலாம் அவரே சொல்லியிருக்காரு. கரெக்டா? அவருக்கு அழுத்தம் இருந்தால் எப்படி போயிருப்பார் தாவேகா? என்னங்க, அவருக்கு அழுத்தம் இல்லைல்ல, அவருக்கு இல்லாத எங்களுக்கு மட்டும் இப்படி எடுக்க முடியும்?